அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யரத்னம் பிரகாஷ், கிழக்கு பல்கலைக்கழக கலைகலாசாரப்பட மாணவனுடைய செயலாளராக இருக்கிறேன். இன்றைய பார்த்தோம்னா வடக்குல யாழ்ப்பாணத்திலையும் கிழக்குல மட்டக்களப்பிலையும் இந்த வலிந்து காணாமலோட சங்கத்தின் பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் நிறைவடைந்து நமக்கான உரிமையும் தீர்ப்பும் இதுவரை பெற்றுத்தரவில்லை. ஆட்சிகள் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தமது ஆட்சியை பிடிப்பதற்காக தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்கின்றோம், தமிழருக்கு சமனான உரிமையை தருகின்றோம் என்ற பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வருகின்றார்கள். ஆனால் இன்று வரை அதற்கான ஒரு நடவடிக்கையை கூட அவர்கள் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். நான் பார்த்தோம்னா இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்துல உபவேந்தர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் 2006ஆம் ஆண்டு கொழும்புக்கு சென்ற போது ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார். ஒரு உபவேந்தருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண தமிழ் மக்களுக்கு நமது நாட்டில் ஒரு பாதுகாப்பு இல்லை என்பதை ஒரு உண்மையான விடயமாக காணப்படுகிறார். அதே மாதிரி பார்த்தோம்னா 150 பேர் அகதிகளாக நமது கிழக்கு பல்கலைக்கழகத்துல வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படும் போது காணாமலாக்கப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருந்தது. இந்த யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் முடிவடைந்து நமக்கான நீதி இதுவரை தரப்படவில்லை. இதனாலேயே நாங்கள் சர்வதேச விசாரணையை கோரி இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஐக்கிய நாடுகள் சபை எமது நியாயமான உரிமையை கேட்டு இதற்கான ஒரு தீர்வை தருமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.